சாந்தி 16/5/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அதிக காலம் கடந்துவிட்டது. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கின்றது. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சீச்சி சரீரம் மற்றும் உலகை மறந்துவிட வேண்டும் என்பதை சதா நினைவில் வையுங்கள். கேள்வி: எந்த போதை நிரந்தரமாக இருந்தால் மனநிலை ஸ்திதி மிகவும் முதல் தரமானதாக இருக்கும்? பதில்: மிருகத்தின் மரணம் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என்ற போதை நிரந்தரமாக இருக்க வேண்டும். நாம் பரிஷ்தாக்களாக ஆகி நமது நாயகனுடன் வீட்டிற்கு செல்வோம். மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். இப்பொழுது நாம் இந்த பழைய ஆடையை விடுத்து புதியதை எடுத்துக்கொள்வோம். இந்த ஞானம் நாள் முழுவதும் புத்தியில் சுற்றி கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி இருக்கும். மனநிலை முதல் தரமானதாக ஆகிவிடும். பாடல்: இன்று யார் வந்தது மனம் எனும் வாசலில்? ஓம் சாந்தி. இதை யார் கூறியது? குழந்தைகள். அத்தீந்திரிய உடலுக்கு அப்பாற்பட்ட சுகம், அதை பேரின்பம் என்று சொல்லலாம். அந்த பேரின்ப நிறைந்த வாழ்க்கையில் எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றீர்கள். எதற்காக? இந்த பதீதமான உலகை மாற்றி பாவனமான தூய்மையான உலகை ஸ்தாபனை செய்வதற்காக. பாவனமான உலகம் பெரியதாக இருக்குமா? பதீதமான உலகம் பெரியதாக இருக்குமா என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் வர வேண்டும். இங்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றனர். இதை பதீதமான பிரஷ்டாச்சாரமான தாழ்ந்த உலகம் என்று கூறுகின்றோம். நமது புது உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கும்? நாம் எவ்வாறு ராஜ்யம் செய்வோம் என்பது இனிமேலும் இனிமையான குழந்தைகளின் உள்ளத்தில் வர வேண்டும். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. அதுபோன்று வேறு எந்த தேசமும் இருக்க முடியாது என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. நீங்கள் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த பாரதம் இப்பொழுது எந்த வேலைக்கும் பயனற்றது. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்பொழுது கிடையாது. இது யாருடைய நினைவிலும் வருவது கிடையாது. நமது பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்தது, அனைத்தையும் விட பழமையானது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வருகின்றது. அதுவும் வரிசை கிரமமாக. அந்த அளவிற்கு குஷி, அந்த அளவிற்கு மரியாதை இருக்கின்றதா? எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். கல்ப கல்பத்திற்குமாக வருகின்றார். மாயை ராவணன் தனது ராஜ்யத்தை அபகரித்து விட்டார். ஆத்மாக்களாகிய நமக்கு மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை சிவ தந்தை வந்து கொடுக்கின்றார். யுத்தத்தின் மூலமாக அபகரிக்கப்பட்டது என்பது கிடையாது. ராவண ராஜ்யத்தில் நமது வழிமுறைகள் தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றன. சிரேஷ்டமான உயர்ந்த நிலையிலிருந்து பிரஷ்டமான தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுகின்றோம். உலகம் எவ்வளவு வளர்ந்து விட்டது என்பதை பார்க்கின்றீர்கள். நமது பாரத தேசம் எவ்வளவு சிறியதாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். சொர்க்கத்தில் எவ்வளவு சுகம் நிறைந்தவர்களாக நாம் இருந்தோம். தங்கம் வைர மாளிகைகள் இருந்தன. அங்கு ராவணன் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் குஷி இருக்க வேண்டும்.
அத்தீந்திரிய சுகம் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். தேக உணர்வை நீக்குவதற்காக ஒரு காலத்துல பிரம்மா பாபாவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனரா இருந்தோம், இப்படி இருக்கிறோமே அப்படி ஏதாவது தாட்டு வந்துச்சுன்னா ஒரு 108 இடத்துல ஒட்டு போட்ட ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சிருக்காராம். அது போட்டுப்பாராம். அப்ப அவருக்கு அந்த தேக அபிமானம், நான் யார் தெரியுமா அது மாதிரி தோணும் இல்லையா, அது போயிடுமா. அதுக்காக அவர் ஸ்பெஷலா அந்த மாதிரி 108 ஒட்டு போட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சிருக்காரு. உங்களுக்கும் ஏதாவது தேக உணர்வு நீக்கணும்னா அது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பெரிய மனிதர்களிடம், வைர வியாபாரிகளிடத்துல பாபாவுக்கு தொடர்பு இருந்தது. பிரம்மா பாபா அவருடைய கான்டாக்ட்லாம் லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே ஹைஃபை தான். ராஜா ராணி கீழே இருந்தார். அடுத்த வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்ட சூழ்நிலையே இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய பணக்கார லாஸ்ட்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் பொழுது எல்லாருமே வைரங்கள் யார் வாங்குவாங்க, வைர நெக்லஸ்லாம். இப்போ எல்லாரும் ராஜாக்கள், பாதுஷா, அந்த மாதிரி பெரிய கான்டாக்ட், ராயல் ஃபேமிலியோட கான்டாக்ட். கடைசியில் பிரம்மா பாபா இந்த யஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பெரிய ராயல் ஆத்மாக்களோட கான்டாக்ட்ல இருந்தார். பெரிய மனிதர்களிடம், வைர வியாபாரிகளிடத்தில் தொடர்பு இருந்தது. அந்த போதை எப்படி நீங்கும்? இப்போ இங்கே சிம்பிளாக இருக்கணும்ல. அந்த பழசு நம்ம அப்படிலாம் இருந்தோம், இந்த பிரிவில் தானே இருந்தோம் அப்படின்னு நினச்சா அது ஏதாவது ஈகோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 108 ஒட்டு போட்ட ட்ரெஸ் வச்சிருப்பாரு. அதை போட்டாக்கா நார்மல் ஆயிடுவாராம். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரம் பழையது, இதை விட்டுவிட்டு நான் புதிய முதல் தரமான சரீரம் எடுக்க வேண்டும். நாகம் தன்னுடைய அந்த தோலை விட்டுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு புது தோல் வளர்ந்ததுக்கு அப்புறம் பழைய தோலை உரிச்சிடும். மற்றொன்றை தானாவே அது வளர்ந்துடும், இன்னொரு தோல். அதுக்கப்புறம் தான் பழைய தோலை உரிக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களது புத்தியில ஞானம் இருக்கின்றது. இந்த பழைய சரீரத்தை விடுத்து நாம் மற்றொரு புதிய சரீரத்தை எடுக்க போகின்றோம். பிறகு மற்றொரு சரீரம் கிடைக்கும். இந்த முழு ஞானமும் குழந்தைகளின் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இது சீச்சியான உலகமாகும். இதை பார்த்தாலும் புத்தியினால் மறந்துவிட வேண்டும். நாம் யாத்திரையில் சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது புத்தியின் தொடர்பானது வீட்டின் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றது. பயிற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த சரீரம் பழையதாக ஆகிவிட்டது, உலகமும் பழையதாக ஆகிவிட்டது. சாட்சாத்காரம் செய்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். உள்ளுக்குள் குஷி ஏற்படுகின்றது. இப்பொழுது நாம் திரும்பி செல்லும் நேரம் வந்துவிட்டது. புத்தி யோகம் அங்கு செலுத்த வேண்டும். எங்க போகணுமோ அங்கு செலுத்த வேண்டும். மன்மனாபவ என்பதை மட்டுமே ஒருவரை ஒருவர் கூறிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் உயர்ந்த மந்திரமாகும். பலர் கீதையை படிக்கலாம், ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. வேறு சாஸ்திரங்களை எவ்வாறு படிக்கின்றார்களோ அதே போன்று இதையும் படித்து விடுகின்றனர். இது யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. நாம் எதிர்காலத்திற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதிக காலம் சென்று விட்டது, இப்பொழுது குறுகிய காலம்தான் இருக்கின்றது. இவ்வாறு தனக்குள் கூறிக்கொண்டு குஷியுடன் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும். வேட்டையாடிய மிருகம் இறந்து விட்டால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சிதான். நாம் பரிஷ்தாக்களாக ஆகி நம்முடைய நாயகனுடன் வீட்டிற்கு செல்வோம். ஆத்மாக்களின் தந்தை அமர்ந்து இந்த போதனைகளை கொடுக்கின்றார். இருப்பதோ சாதாரணமாக, ஆனால் உயர்ந்திலும் உயர்ந்தவர் ஆவார். எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக எல்லையற்ற சிவ தந்தை வந்திருக்கின்றார்.
ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். இது சீட்சியான உலகமாகும். இப்படியெல்லாம் பேசிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஞான சிந்தனை என்று கூறப்படுகின்றது. இந்த சாஸ்திரம் போன்றவைகளை பல பிறவிகளாக நீங்கள் படித்து வந்துள்ளீர்கள். பாரதவாசிகள் எந்த அளவிற்கு ஜபம் தவம் செய்திருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு வேறு யாரும் செய்திருக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டீர்கள். யார் முதலில் வந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் பக்தி செய்திருக்க வேண்டும். மேலும் அவர்களே ஞான யோகத்திலும் தீவிரமாக செல்வார்கள். ஏனெனில் அவர்கள் மீண்டும் முதல் நம்பரில் வர வேண்டும். சிலர் மிக நன்றாக முயற்சி செய்வதை பார்க்க முடிகின்றது. ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இது மிகவும் நல்லதாகும். உண்மையிலேயே நீங்கள் பட்டியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பட்டி அப்படின்னா செங்கல் சூளை அப்படின்னு அர்த்தம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த களிமண்ணை காய வச்சு செங்கல் ஷேப்ல முதல்ல அந்த ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அது காய வைப்பாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த செங்கலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்கி அப்புறம் விறகுலாம் வச்சு அதை எரிய வைப்பாங்க. அப்போ நல்லா அது எரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சூளையில் வேகும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த செங்கலை வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் 1-2 செங்கல் வேகாத செங்கல் இருக்கும். அதை பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. வெந்த செங்கலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பட்டி அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து செங்கல் சூளை. அது மாதிரி நம்மள பாபா வந்து ஆன்மீக யோக அக்னியில நம்ம ஆத்மான்ற செங்கலை எரிய வைக்கிறாரு. அப்ப இந்த யோக அக்னியில சிலர் ஆத்மாக்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. சிலர் அரை வேக்காடா இருக்காங்க. அப்படிதான் 14 வருஷம் பட்டி நடந்தது ஆரம்ப காலகட்டத்துல. அதுல நம்ம தாதிங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வெந்த செங்கலா வெளியில வந்தாங்க. ஒரு சிலர் வேகாத செங்கலா இருந்தவங்க அவங்க பாபா விட்டே போயிட்டாங்க. அவங்க அதுக்காக புருஷார்த்தம் பண்ணல அப்படின்னு இல்லை. அவங்களும் நல்லா முயற்சி பண்ணாங்க. ஆனா டிராமால அவங்களுக்கு பார்ட் இல்லை போல. அதனால அவங்க பாபா விட்டு போயிட்டாங்க. சரிங்களா? பட்டினா செங்கல் சூளைன்னு அர்த்தம். இந்த சம்பந்தம் நம்மளே பாபா சொல்றாரு, ஏக்ரஸ் அவஸ்தா வரணும் அப்படின்னா சர்வ சம்பந்தமும் ஒரு இறைவனிடம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பந்தம் உறுதியானதாக ஆகிவிட்டது. நம்மளுக்கு உலகமே அவர் தான். அனைத்து சம்பந்தமும் இறைவனிடம் வைக்கின்றோம். மேலும் யாரு இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த ஞானத்தை கேட்கின்றார்களோ அவர்கள் பழையவர்களை விட தீவிரமாக புருஷார்த்தம் செஞ்சா மேல போக முடியும். புதியதாக வரக்கூடியவர்கள் மிக தீவிரமாக செல்வதை பார்க்க முடிகின்றது. நீங்கள் பட்டியல் எடுத்தால் தெரிந்துவிடும். முன்பு உங்களது மாலையை உருவாக்கினார். பிறகு அதில் எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் 3ஆம் 4ஆம் எண்ணில் வரக்கூடியவர்களும் இருந்தாங்க. அவங்க கூட அந்த 14 வருஷம் பட்டியில பாபா விட்டு போனவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. 3rd நம்பர் 4th கிரேட் வாங்கினவங்க, 4th ரேங்க் அவங்க கூட சில பேர் போயிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து புருஷார்த்தம் பண்ணிட்டு தானே போனாங்க. அதனால 14 வருஷம் பட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போயிருக்காங்க. அதனால வருவாங்க பிரஜைகளாக. இப்பொழுது இது உங்களுடைய மாணவ பருவமாகும். காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த பாடத்தை படிக்கின்றீர்கள். பல குழந்தைகள் 2 பாடத்தை படிக்கின்றார்கள். அவங்க வந்து காலேஜும் படிப்பாங்க, தனியா கோர்ஸ் படிப்பாங்க. அந்த கோர்ஸ் வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஸ்கூல் படிக்கும் பொழுதே இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ஐடிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அது மாதிரி நீங்கள் உங்கள் படிப்பு லௌகீக படிப்பு படிக்கிறவங்க கூட இந்த அலௌகீக படிப்பையும் சேர்த்து படிக்கலாம்ல. உங்களுக்கு பழக்கம் இருக்குல்ல 2 படிப்பு படிச்சு. அது மாதிரி அந்த படிப்பும் படிங்க, இந்த படிப்பும் படிங்க.
லிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை படிப்பது உங்களது பாடமாகும். அதுலயும் கன்னியாஸ் மிகவும் தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும். கன்னிகைகளின் காரணத்தினால தான் கண்ணையா அல்லது கோபால். கோபால் அப்படின்னா கோ அப்படிங்கிறது இந்த கவு, அது அதாவது பசுவை குறிக்கின்றது. பசுவை வளர்க்கக்கூடியவர் கண்ணையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கன்னியாஸ் கன்னியாஸ் வந்து பாபா சொல்றாரு, அந்த கன்னியாஸ் வந்து பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுவாங்க கடைசியில. அவங்ககிட்ட ஒரு பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்றவங்கள விட. சரிங்களா? அதனால பாபா சொல்றாரு, அவரோட பேரே கன்னிகைகளை வளர்த்து பெருசாக்குறதுனால அவருக்கு கண்ணையான பேரு கோபால் அப்படின்னும் பேரு. கோபாலுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து கோபிகைகள், அவங்கள வளர்க்குறாரு அப்படின்னும் அர்த்தம். இங்க வந்து வெறும் கன்னியாஸ் மட்டும் இல்ல, குமார்ஸ் இருக்காங்க, மாதாஸ், பிரதர்ஸ் எல்லாமே இருக்காங்க. கோபா கோபிகைகளும் இருக்காங்க, கோபியர்களும் இருக்கின்றார்கள். ஏனெனில் இது இல்லற மார்க்கம் அல்லவா? நீங்கள் சத்தியுகத்துல தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் இல்லற மார்க்கத்தை ராஜ்யம் செய்தனர். நாம் என்ன ஆகப் போகின்றோம் என்பது உங்களது புத்தியில் சுற்ற வேண்டும். தேவதைகள் எவ்வளவு முதல் தரமாக இருந்திருக்கின்றார்கள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் முழுமையானவர்களாகவும் இருந்தீர்கள். அவங்க தேவதைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம்னா, பக்தர்கள் நாங்கள் பாவிகள் ஆயிட்டோம், கபடமானவர்களாக ஆகிவிட்டோம் அப்படின்னு தேவதைகளுக்கு முன்பாக சொல்றாங்க. நிர்குண ஹரே கொய் குணு நாகி, என்ற ஒரு எந்த குணமும் இல்லை, நிர்குண அப்படின்னு சொல்றோம். எங்களோடத்துல எந்த குணமும் இல்லைன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க பக்தர்கள். கடவுளை சொல்றாங்க, அதாவது தேவதைகளை சர்வகுண சம்பன்ன, எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்க நீங்க, ஆனா என்கிட்ட எந்த குணமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக இப்பொழுது பகவான் கருணை காட்ட முடியாத, உண்மையிலேயே தன் மீது தானே கருணை அல்லது இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி பாபா சொல்லுவார், தன்னோட உடம்ப தான் தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா? நம்மள சின்ன குழந்தை கிடையாது. உங்க டேப்லெட்டை நீங்க தான் சாப்பிட்டுக்கணும். உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணுமோ அதை நீங்க தான் சாப்பிட்டுக்கணும் இல்லைங்களா? உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். அது எப்படி உடலை பார்த்துக்கணுமோ அதே போல மனசை கூட. என் மேல கருணை காட்டுங்கன்னு நீங்க கடவுள்கிட்ட வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மேல நீங்களே கருணை காட்டுங்க. உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்க ஸ்திதி ஹையஸ்டா இருக்கணும். அதுக்கு உங்க மேலே இரக்கம் வைங்க, கருணை காட்டுங்க. நீங்கள் தான் ஒரு காலத்துல தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்க மத்தவங்களோட ஸ்திதியை உருவாக்கக்கூடியவங்க. நீங்க எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்க மேல கருணை காட்டுங்க. இப்பொழுது எப்படி ஆயிட்டீங்க? தன்னை பாருங்கள். மீண்டும் முயற்சி செய்து தேவதைகளாக ஆகுங்கள். ஷாமிலிருந்து, அதாவது அசுத்தமான ஆத்மாக்களை சுந்தராக பாபா மாத்துறார். பிளாக் டைமண்டை ஃப்ளாலஸ் டைமண்டாக மாற்றுகின்றார். அதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இறங்கும் நிலையிலிருந்து இவருக்கு இன்னாரின் கருணை கிடைத்து இருக்கின்றது, இவரது ஆசீர்வாதத்தின் மூலமாக தப்பித்து விட்டார் என்று பக்தியில் கூறுகின்றனர். மகாத்மா போன்றவர்களின் கைகளை பிடித்து கொண்டு உங்களது ஆசீர்வாதம் வேண்டும் என்று கூறுகின்றனர். இதெல்லாம் படிப்புங்க. இங்க யாருக்கும் பிளெஸிங்ஸ்லாம் கொடுக்க போறதே கிடையாது. நீங்க நல்லா படிச்சா வைகுண்டத்துல நல்ல பதவி தராரு. கருணை போன்ற விஷயம்லாம் கிடையாது. வேணா உங்களுக்கு மேல நீங்களே கருணை காட்டிக்கோங்க. மன்மனாபவ என்பதின் பொருள் இருக்கின்றது அல்லவா? பலர் மந்திரம் கொடுக்கின்றனர், பல வகையான ஹட்டயோகம் கற்றுக் கொடுக்கின்றனர். ஒவ்வொருவரின் போதனைகளும் தனித்தனியாக இருக்கின்றது. ஹட்டயோகத்தின் உதாரணத்தை பார்க்க வேண்டும் எனில் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய மியூசியத்தை சென்று பாருங்கள். இங்கு எவ்வளவு ஓய்வாக அமர்ந்திருக்கின்றீர்கள். நமக்கு பாபா மீண்டும் ராஜ்யத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கின்றது. அங்கு பிரிவினைகள் அற்ற தேவி தேவதைகளுடைய தர்மம் இருந்தது.
இங்க தர்மம் வந்து பல தர்மங்கள் இருக்கிறது வேற விஷயம். ஒரு தர்மத்துல கூட ஒற்றுமை கிடையாது. இப்ப கிறிஸ்துவ தர்மம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல டிவிஷன்ஸ் இருக்கு. இப்ப அமெரிக்கால மட்டும் 160 டிவிஷன் இருக்கு கிறிஸ்துவ தர்மத்துல. இதுல முக்கியமான விஷயம் ஒரு சபைய சார்ந்தவங்க இன்னொரு சபைக்கு போமாட்டாங்க. அப்படி அவங்களுக்குள்ளவே மோதல் இருக்கு. அப்படி ஒரு ஒரு தர்மத்துல டிவிஷன்ஸ். பல டிவிஷன். அப்படிதான் உலகம் இருக்கு. அங்கு சத்தியுகத்துல எந்த மாரி டிவிஷனும் கிடையாது. ஒரே ஒரு தர்மம் தான். அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். வேறு எந்த தர்மமும் கிடையாது. 2 கைகள் தட்டினா தானங்க சவுண்ட் வரும். அங்க இருக்கிறது ஒரே கை. ஒரு கையில ஓசை வராது. ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது சத்தியுகம், திரேதாயுகத்துல. அதனால எந்த சண்டையும் கிடையாது. இப்ப இருக்கிறது கலியுகம். துவாபரயுகத்துல மற்ற தர்மங்கள் தான் வந்தது. டிவிஷன் வரல. தர்மத்துக்குள்ள பிளவு இல்ல. நெறைய தர்மம் வந்துச்சு. கலியுகத்துல தர்மங்களும் நெறைய இருக்கு. பிளவுகள், டிவிஷன்ஸ் அதுவும் நெறைய இருக்கு. இப்பொழுது மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது? பாரத பூமி அதிகரிப்பது கிடையாது. பூமி அதே சைஸ் தான். மற்றபடி மனிதர்கள் குறைவாக இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க. குறைவா இருக்கும் பொழுது பாரத நாடு மட்டும் இருந்தது. அதிகமாகும் பொழுது மத்த கான்டினென்ட்ஸ்லாம் துவாபரயுகத்துல வெளியில வந்தது. அங்கு மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் சத்தியுகத்துல. இதே உலகம்தான் இருக்கும். உலகம் சிறியதாக ஆகிவிடாத. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நாம் யோக சக்தியின் மூலமாக தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றோம். தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். ஆத்மாவில்தான் கரைகள் படிந்திருக்கின்றன அல்லவா? சத்தோரஜோ தமோ என்று மட்டுமே கூறுகின்றனர். ஆத்மாவில்தான் கரை படுகின்றது என்பதை காண்பிப்பதே கிடையாது. சத்தோரஜோ தமோன்றது லௌகீகமா சொல்லிடுவாங்க. ஆத்மால தாங்க எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் சத்தோ பிரதானமா தான் கடவுள் பூமிக்கு அமிச்சாரு. ஒவ்வொரு சோலும் சத்தோ ரஜோ தம்மோ கிராஸ் பண்ணுது. முதலில் தங்கமா இருந்துச்சு. சுத்த தங்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஆத்மா. இவங்க தங்க மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருந்தாங்க. அடுத்து திரேதாயுகம் வரும்பொழுது ஒரு கலப்படம். அதுல வெள்ளி கலக்குது. வெள்ளி கோட்டிங்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கோல்டன் கோட்டிங் டைமண்ட் தான். டைமண்ட் மேல கோல்டு கோட்டிங். திரேதாயுகத்துல சில்வர் கோட்டிங். அதை வெள்ளி யுகம் என்று கூறப்படுகின்றது. சில்வர் ஏஜ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சந்திர வம்சமாகும். ஆங்கில வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ். நல்லா இருக்குல்ல. முதல் கோட்டிங் கோல்டன் கோட்டிங் சத்தியுகம், சத்தோ பிரதான ஆத்மா. திரேதாயுகத்துல சில்வர் கோட்டிங் சத்தோ ஆத்மா. அடுத்து துவாபரயுகத்துல காப்பர் கோட்டிங் காப்பர் ஏஜ். அதுல ரஜோ. கலியுகத்துல அயன் ஏஜ், அயன் கோட்டிங். அந்த கோட்டிங் வந்து இப்ப துருப்பிடிச்சு கிடக்குது. காயிலாங்கடையில கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ரிஜெக்டட். எங்களுக்கு இவங்க வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி தூக்கி குப்பையில போட்டாங்க. பாபா டஸ்ட்பின்ல தான் நம்மள இருந்து எடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? டஸ்ட்பின்ல இருந்து எடுத்திருக்காராம். ஆனா உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. இது ரியல் டைமண்ட். அவங்க காயிலாங்கடையில கூட வேஸ்டேஜ்ல கூட சேர்த்துக்க மாட்டேன்னு தூக்கி போட்டாது. வேஸ்ட்டை பெஸ்ட் ஆக்குறாரு இந்த ஞானம் யோகத்தினால. ஒரு நாளைக்கு ஒரு 1008 முறை நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. சரிம்மா? தமோ பிரதான ஆத்மாவை சத்தோ பிரதானமா ஆக்குறதுக்காக அவர் எவ்வளோ பாடுபடுறாரு. எனக்காக கடவுள் வந்து எவ்வளோ பாடம் எடுக்கிறாரு, சக்தி கொடுக்குறாரு. எனக்கு வர பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கொடுக்குறாரு, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. எத்தனை முறை நன்றி சொல்லணும் அவருக்கு. சாதாரண ஆத்மா ரிஜெக்ட் பண்ண ஆத்மாவை செலக்ட் பண்ணி தமோ பிரதான ஆத்மாவை சத்தோ பிரதானமா கோவில்ல வச்சு கும்பிடுற தெய்வமா மாத்துறாரே. எத்தனை முறை நன்றி சொல்லணும். ஆங்கில வார்த்தை நல்லதான் இருக்கு. கோல்டன், சில்வர், காப்பர், பிறகு அயன்.
ஆக்சுவலா இதெல்லாம் ஆத்மால படியக்கூடிய கரையாகும். அதை எப்படி நீக்குவது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். சத்தோவிலிருந்து தமோவாக ஆனதுக்கு பிறகு தமோலிருந்து சத்தோவாக எப்படி ஆக்குவது? கங்கையில் குளிச்சா ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடுமா? நாம முழுகாத கங்கையே கிடையாது. இந்த பிறவில கூட போயிருக்கோம். அதனால ஒன்றும் ஆத்மா கிளீன் ஆகலையே. அதுக்கு என்ன பண்ணணும்? மனசு மனசு சுத்தப்படுத்தணும். அது நம்ம கையில தான் இருக்கு. யோகா அக்னி வேணும். யோகா அக்னியில அந்த மனசை எரிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? அதை ஞான கடல்ல கரைச்சிடணும். அந்த மனசுல இருக்கிற கசடுகள் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி ஞானக்கடல்ல கரைச்சி, அப்படியே எப்படி அஸ்தியை கடல்ல கரைச்சிடுறாங்களோ அந்த மாதிரி கரைச்சிடணும். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பெண்டிங், பழைய சம்ஸ்காரம். ஆனால் இவ்வாறு இருக்கவே முடியாது. கங்கையில் தினமும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. சிலர் மத விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். டெய்லி கங்கையில போய் குளிப்பாங்க. வாய்க்காலிலும் சென்று குளிக்கின்றனர். தந்தையை நினைவு செய்யும் நியமத்தை உருவாக்குங்கள் என்று சிவ தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். நினைவு என்ற குளியல் அல்லது யாத்திரை செய்யுங்கள். ஞான குளியல் செய்யுங்க. டெய்லி ஞானத்துல ஸ்நானம் பண்ணுங்க. கிறிஸ்டியன்ஸ்ல ஞான ஸ்நானம்னே ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க அது அவங்களுக்கு அந்த ஞானம் எதுன்னே தெரியாது. ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாபா சொல்றாரு, டெய்லி ஞான ஸ்நானம் பண்ணுங்க. டெய்லி ஞானத்தினால குளியல் போடுங்க, ஒரு நாள் விடாம. இதுக்கு ஞான கங்கைன்னு கூட சொல்லலாம். அதனால இந்த கங்கையில ஒரு முறை முழுக்கு போடுங்க டெய்லி. நினைவு யாத்திரையும் கற்றுக்கொள்ளுங்கள். யோகா அக்னியும் வேணும், இந்த ஞான கங்கையில குளிக்கவும் செய்யணும். தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். இதில் யோகாவிற்கான ஞானமும் இருக்கின்றது. சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் இருக்கின்றது. மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானத்தை பலர் கொடுக்கின்றனர். யோகத்தை யாருமே அறிந்து கொள்ளவே இல்லை. ஹட்டயோகம் என்று புரிந்து கொள்கின்றனர். பல யோக ஆசிரமங்கள் உள்ளன. மன்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுப்பார். ஆனால் தந்தையை தவிர வேறு எந்த மனிதனிடமும் இந்த ஞானம் கண்டிப்பா சத்தியமா கிடையாது. எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல, எந்த மனுஷங்கிட்டயும் கிடையாது. அந்த ஞானம் தான் இறைவன் நம்மளுக்கு சொல்றாரு. இந்த இறை ஞானத்தை கேட்கறதுக்கு நாம எவ்வளவு தவம் பண்ணமோ, கடவுள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பக்தி பண்ணியிருக்கோம். பக்தியின் பலனாக இறைவன் கிடைச்சிருக்கிறாரு. இந்த ஞானத்தை இறைவனை தவிர வேற எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத. இப்பொழுது 84 பிறவி சக்கரம் முடிவடைந்து விட்டது. பிறகு புதிய உலகம் ஏற்படும். மரம் எப்படி விருத்தி அடையும் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ராஜ்ய ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செல்ல மாட்டீர்கள். பிராமணர்களின் மரம் மிக பெரியதாக ஆகிவிடும். பிறகு சிறிது சிறிதாக செல்வீர்கள். எல்லாரும் ஒன்னா போயிட்டாக்கா, பாபா செலக்ட் பண்றதே எப்படி தெரியுமா? ஸ்டார்டிங்ல ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணாரு. அவங்கெல்லாம் மகாரத்தி ஆத்மாக்கள்லாம் தாதிங்க, அது ஆதி ரத்தினங்கள். அதுக்கப்புறம் சேவைக்காக ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணாரு. சேவை அங்கங்க டெவலப் ஆச்சுல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. ஜெகதீஷ் பாய், நம்ம ரோசி பெஞ்சி, அந்த மாதிரி நிறைய பேர். இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய குரூப் இருக்காங்க, இன்னும் கூட வருவாங்க. அது பேட்ச் பேட்சா செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு பாபா. எல்லாம் ஒரே நேரத்துல செலக்ட் பண்ணா அப்புறம் ஒரே நேரத்துல உலகமே முடிச்சிடணும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாபா குழந்தைங்க இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த பூமியில. அட்வான்ஸ் பார்ட்டி வரைக்கும் வேணுமே. அதனால பாபா சொல்றாரு, யாராவது சிறிது ஞானத்தை கேட்டாலும் பிரஜையாக வந்து விடுவார்கள். சென்டர் மிக அதிகமாக விரிவடையும். கண்காட்சிகளானது அங்கு இங்கு என்று நடைபெற்று கொண்டே இருக்கும். எவ்வாறு கோவில்கள் உருவாக்கப்படுகின்றதோ அதே போன்று உங்களுடைய மியூசியம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும். வீட்டிற்கு வீடு மியூசியம் ஆகணும், கண்காட்சி வைக்க வேண்டும்.
விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த சித்திரங்களையும் பிரிண்ட் பண்ண வேண்டி வரும். இந்த 7 டேஸ் கோர்ஸ் பிக்சர்ல ஒரு 4, 5 பிக்சராவது உங்க வீட்ல மாட்டுங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும், வீட்ட விட்டு வெளில வர முடியாது. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும். இந்த சித்திரங்களையும் அச்சடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அனைவரிடத்திலும் தந்தையின் செய்தி சென்றடைய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த சேவை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த ப்ரொஜெக்டர், கண்காட்சி போன்ற நாகரிகம் உருவாகி இருக்கின்றது எனில் ஊர் ஊராக சென்று காண்பிக்க வேண்டும். அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். சிவ ஜெயந்திக்கு மகிமை பாடப்படுகின்றது. ஆனால் அவர்கள் எப்பொழுது வருகின்றார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. சிவபுராணம் சிவபுராணம் போன்றவைகள்ல இந்த விஷயமே கிடையாது. ஞானத்தோட விஷயம் கீதையில தான் இருக்கு, சிவபுராணத்துல இல்ல. இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள். கேட்கும் நேரத்துல மிகவும் நல்லாதான் இருக்கு, நல்லதானே இருக்கு, அப்புறம் மறந்துடுறீங்களே. நல்ல முறையில் கருத்துக்களை தாரணை செய்தால், மறக்காம இருந்தா ப்ராக்டிக்கல் லைஃப்ல பிரச்சனை வரும்போது டக்குன்னு அப்ளை பண்ணலாம். அதுதான் தாரணை. அப்ப சேவை தானா நடக்கும். ஆனால் அனைத்து கருத்துக்களும் எல்லாமே தாரணை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது தாரணை பண்ணலாம்ல. இன்னைக்கு பாபா என்ன முரளியில சொன்னாரு, அது ஞாபகத்துல இருந்தா தானே தாரணையே பண்ண முடியும். ஒரு பாயிண்டாவது சொற்பொழிவு செய்துவிட்டு வந்த பின்பு இந்த கருத்தை புரிய வச்சிருக்கலாமோ, இதை விட்டுட்டோமோ அப்படின்ற எண்ணம் வரும். பப்ளிக் ஸ்பீச்ல போறவங்களுக்கு தெரியும். யாருக்கு தேக அபிமானம் இல்லையோ அவர்கள் உடனேயே கூறிவிடுவார்கள். சொற்பொழிவு செய்த பின்பு நான் அனைத்து கருத்துக்களையும் சரியாக புரிய வைத்தேனா என்று நினைத்து பார்ப்பார்கள். இந்த கருத்துக்களை மறந்துவிட்டேன், கருத்துக்கள் கூடவே வந்து விடாத, இவைகள் இப்போதைக்கானது, பிறகு இவை அழிந்துவிடும். இந்த கண்களின் மூலம் பாருங்க, கண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த கண்களின் மூலமாக எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாம் அழியும். அதனாலதான் இந்த கண்ணால ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. இந்த கண்களின் மூலமாக தற்சமயத்துல என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, என்னென்னலாம் பார்க்குறீங்க, இது எதுவுமே சத்தியுகத்துல இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரிநேத்திரிகளாக ஆகி இருக்கின்றீர்கள். பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அதை ஆத்மா தாரணை செய்கின்றது. ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைத்திருக்கின்றது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக இந்த காரியத்தை செய்கின்றேன் என்ற ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. பாபா நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். இதை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். இதில்தான் முயற்சி இருக்கின்றது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் குஷியுடன் இருக்க வேண்டும். நமது ராஜ்யம் இப்பொழுது வந்தே விட்டது. நமது ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் இந்த கல்வியின் மூலமாக ராஜ்யத்தை அடைகின்றோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். படிப்பவர்களுக்கு பதவியின் நினைவு தானாக வரும். நாம் எதிர்காலத்திற்காக படிக்கின்றோம். நன்றாக படித்தோம் எனில் ராஜ்ய அரியணையில் அமர்வீர்கள். நல்லா படிச்சா நல்ல பதவி இருக்கு. அவர்கள் பிரபலமானவர்களாக ஆகிவிடுவார்கள். தெரிஞ்சிடும் யாருக்கு உயர்ந்த பதவின்னு சங்கமிகத்துல தெரிஞ்சிடும். இப்பொழுது பட்டியலை உருவாக்க வேண்டும். மாலை உருவாக்கினால் புத்துணர்வு ஏற்படுவதற்காக இந்த தந்தையை நம்மிடத்தில், இந்த குழந்தையை நம்மிடத்தில் அனுப்புங்கள் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஏதோ ஒரு சேவை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில பேரை கூப்பிடுறாங்க. இவங்களை அனுப்புங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்மிடத்தில் அனுப்புங்கள் என்று சகோதரிகளை கூப்பிடுறாங்க. சொற்பொழிவு செய்பவர்களை அழைக்கின்றனர்.
ஆக அவர்களுக்கு இப்ப நம்ம கூப்பிட்டோம் இவங்க அப்படின்னா, அவங்கள வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்கள நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நாச்சும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டும். நாம் இவர்களைப் போன்று புத்திசாலியாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைங்க. ஆனா கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய தேக உணர்வை சிந்தையிலிருந்து துண்டிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால புத்தி யோகம் வீட்டின் பக்கம் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இல்லறத்தில் இருந்து கொண்டே படிப்பும் படிக்க வேண்டும். டபுள் கோர்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞான குளியல், ஞான ஸ்நானம் மற்றும் நினைவு யாத்திரை, யோக அக்னி இரண்டையும் செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். வரதானம். மென்மை தன்மையை அற்புதமாக மாற்றி மாயையை வென்றவராக ஆகக்கூடிய சக்தி ஸ்வரூபம் ஆகுக. சக்தி ஸ்வரூபம் ஆகுவதற்காக மென்மை தன்மையை அற்புதமாக மாற்றுங்கள். தன்னுடைய சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வதில் மட்டும் மென்மையானவர்களாக ஆகுங்கள். கர்மம் செய்வதில் ஒரு பொழுதும் மென்மையாக ஆக வேண்டாம். இதுல சக்தி ரூபமாக ஆக வேண்டும். யார் சக்தி ரூபம் என்ற கவச்சம் அணிந்திருக்கின்றார்களோ அவர்களை மாயையின் எந்த அம்பும் தைக்க முடியாது. ஆகையினால உங்களுடைய முகம் மற்றும் பார்வை மூலமாக மென்மை தன்மைக்கு பதிலாக சக்தி ரூபம் தென்பட வேண்டும். அப்பொழுதே மாயையை வென்றவராகி மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் என்ற சான்றிதழை பெற முடியும். ஸ்லோகன் சொல்றார், திரிகாலதர்ஷி என்ற ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு கர்மமும் செய்தீர்கள் என்றால் மாயை தூரத்திலிருந்தே ஓடிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.